Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. நம்மை கரிசனையோடு நடத்தும் முறுக்கமான தாய் அன்பு கொண்ட நம் ஆண்டவரின் பிரசன்னத்தினால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வின் எப்பக்கமும் பிரபுக்கள் முன்பாகவும் நம்மை விரோதிக்கிறவர்கள் முன்பாகவும் அதிகாரத்துடனும் கிருபையுடனும் பேசும்படி தேவன் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை பழக்குவித்து பலப்படுத்துகிறார். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் உங்கள் பேரில் அன்பாய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுகிறேன் என்று கூறுகிறார். வாக்குதத்தங்கள் மகா மேன்மையும் அருமையுமானவை என்று வேதம் கூறுகிறது. இந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் உங்களை பாவ இச்சைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து சுத்திகரித்து தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக செய்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். அவருடைய அருமையான வாக்குதத்தங்களினால் உங்களை மறைக்கும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள். நாம் நன்றாக வாழக்கூடிய வழியை தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு காட்டும். ஒரு பெண் தன்னுடைய வாலிப பருவத்திலேயே தாயாரை இழந்தாள். அந்த தாயாரின் முதலாம் ஆண்டு நினைவின் போது தன்னுடைய தாயை நினைத்து மிகவும் அழுதாள். உலகம் அவளுக்கு இருளாய் தோன்றியது. ஆண்டவரே, என் தாயாரை போன்று என்னை நேசிக்க கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று அழுதபடியே தேவனிடம் கேட்டாள். அப்பொழுது ஆண்டவர், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்ற வேத வசனத்தை அவளுக்கு கொடுத்தார். அந்த வசனம் அவளுக்கு பலத்தையும் தைரியத்தையும் அளித்தது. அது அந்த பெண்ணின் நாவியை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து முன்னேறும்படி செய்தது. இப்படியாக தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆகவே அனுதினமும் தேவ வசனத்தை ஆவிக்குரிய உணவாக உட்கொள்ளுங்கள். வேதாகமத்தை வாசிக்க ஒருபோதும் தவறாதீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். நீங்கள் அவரது ஜனமாய் இருக்கிறீர்கள். அவர் தமது வார்த்தையை உங்கள் வாயில் அருளி உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியையும் உயிர்ப்பிப்பார். நீங்கள் அவரது வார்த்தையில் வேரூன்றப்பட்டு பலப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கான வாக்குதத்தத்தையும் தரும்போது அதில் மகிழ்ந்து அதை உங்கள் வாழ்க்கைக்கென உரிமையாக்கி கேளுங்கள். தேவ வார்த்தையின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்கும் போது அவருடைய வார்த்தையானது தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். வேத வசனமானது உங்களுக்கு ஜீவனை அளிக்கும், ஆவியை அளிக்கும், சுகத்தை கொடுக்கும், அற்புதங்களை அருளும். பிரியமானவர்களே, அந்த நாளுக்கு அந்த வசனமே போதுமானதா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் தமது வார்த்தையை உங்கள் வாயிலே அருளி உங்களை பலப்படுத்துவாராக.
இன்றைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இன்று தமது வார்த்தைகளை உங்கள் வாயில் வைத்து உங்களை தம்முடைய நோக்கத்திற்கான வல்லமையுள்ள கருவியாக மறுரூபப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரின் வார்த்தை உங்கள் வாயிலிருந்து பாய்ந்து சென்று நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் அதை தாண்டியும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் செவிகளை அடைந்திடும். அது உங்கள் தேசத்தில் உள்ள பிரபுக்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களின் முன்பாகவும் செல்லும். பள்ளி, அலுவலகம், சமுதாயம், எந்த இடத்தில் நீங்கள் மற்றவர்கள் முன்பு நின்றாலும் உங்கள் வார்த்தைகளை அல்ல, ஆண்டவரின் வார்த்தைகளையே நீங்கள் பேசுவீர்கள். அவ்வாறு நீங்கள் பேசுவதற்கு எழும்பும்போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். அவர் தமது நிழலினால் உங்களை மறைப்பார். தேவனுடைய பரிபூரண கிருபையின் கீழ் நீங்கள் நிற்பீர்கள். அவர் நம்மை தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். அவருடைய வல்லமையினால் நம்மை தம்முடைய ஜனங்கள் என்று காட்டுகிறார். நாம் அழைக்கப்படும் எவ்விடங்களிலும் தம்முடைய நோக்கத்தையும் மகிமையையும் கொண்டு வரும்படி அவருடைய வார்த்தையை அதிகாரத்துடன் பேசும்படி செய்கிறார். திக்குவாயினால் தவித்த மோசேக்கு அவர் இப்படியே செய்தார். ஒரே ஒரு வார்த்தை கூறி மோசேயை அழித்து போடத்தக்க வலிமையான எகிப்தின் ராஜாவை சந்திக்கும்படி அவனை தேவன் அனுப்புகிறார். அடிமைப்பட்டிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கேட்கும்படி அவனிடம் கூறுகிறார். ராஜா என்ன செய்திருப்பான் என்று யோசித்து பாருங்கள். மோசே தன் சுயமாக பேசவில்லை. அவன் ஆண்டவரின் வார்த்தையை பேசினான். அந்த வார்த்தை தேவனுடைய அற்புதங்களை கொண்டு சென்றது. ராஜாவின் இருதயத்தில் பயத்தை உண்டு பண்ணினது. தேவனுடைய மகத்தான வல்லமையை அனுப்பியது. உங்களுக்குள் இருக்கும் வார்த்தை அவ்வளவு வல்லமை கொண்டது என்று அந்த வார்த்தையை பேசுங்கள். தேவ கிருபையை கொண்டு தைரியமாக அடியெடுத்து வைத்திடுங்கள். உங்கள் வாழ்வு முழுவதும் அவரது சித்தமும் அற்புதங்களும் நிறைந்து காணப்படும்படி தேவன் உங்களை தமது கருவியாக பயன்படுத்துவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. நீர் உம்முடைய வார்த்தையை என் வாயிலே அருளி உம்முடைய மகத்தான வாக்குத்தத்தங்களால் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனம் எனக்கு ஜீவனை அருளுவதாக. என் வாழ்க்கையில் சுகத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வருவதாக. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசித்து உம்முடைய வல்லமையை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தால் என் இருதயத்தை ஓர் இடத்தையும் விட்டுவிடாமல் முழுவதும் நிரப்புவீராக. ஆவிக்குள் பரிபூரணமாக உணரவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை என் வாயில் அருளி உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை தைரியமாகவும் கிருபையுடனும் பேசவும், எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் என்னை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் சமாதானத்தையும் சுகத்தையும் மறுரூபமாகுதலையும் அளிக்கும்படி உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலைவர்களுக்கு முன்பாகவும் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாகவும் திடமாக நின்று உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையினால் என்னை மறைத்தருளும். உம்முடைய பிரசன்னமே எனக்கு பலனாகவும் கேடகமாகவும் இருப்பதாக. மோசேயைப் போல என்னுடைய குறைகளை மேற்கொள்ளவும் உம்முடைய
உம்முடைய மகத்தான வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்கவும் எனக்கு உதவியருளும். என்னை உமக்கு சொந்தமானவள் என்று அழைப்பதற்காகவும் உம்முடைய தெய்வீக அதிகாரத்தை எனக்கு தருவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய மகிமைக்கென்று என்னை பயன்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.